ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குணத்திரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இதில் கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொன்னது என்ன அப்படின்னா, அதாவது 10வது ஸ்லோகத்தில் சத்வகுணமாக இருக்கட்டும், ரஜோகுணமாக இருக்கட்டும், தமோகுணமாக இருக்கட்டும், இது எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட எது ஓங்கி இருக்குது, எது கம்மியாக இருக்குன்றது ஒவ்வொருத்தர்கிட்ட மாறுபடும் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, ரொம்ப வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒருத்தர்கிட்ட கூட பல்வேறு சமயங்களில் வெவ்வேறு மாதிரி மாறுபடும். அதை எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, எந்தெந்த சமயம் எந்த குணம் உயர்ந்திருக்கோ அந்தந்த குணம் அது அதில் ஈடுபடுத்தும். இப்போ சத்வகுணம்னா நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தும், ரஜோகுணம்னா செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும், தமோ குணம்னா கவனமின்மை அந்த மாதிரிலாம் ஈடுபடுத்தும். அப்போது அதெல்லாம் வச்சு நமக்கு எந்தெந்த சமயத்தில் எந்த குணம் ரொம்ப உயர்ந்திருக்கு, ஓங்கி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ 11வது ஸ்லோகத்தில் மூலமாக பகவான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சத்வகுணம் ஓங்கி இருக்குது இல்லைன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னா அப்போ அதனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்வமித்யுத. ததா சத்வம் விவ்ருத்தம் வித்யாத் இத்யுத. அப்போது சத்வகுணம் ரொம்ப வளர்ந்திருப்பதாக தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்மின் தேஹே இந்த உடம்பில் சர்வத்வாரேஷு அறிவு ஏற்படக்கூடிய ஓட்டைகள் எல்லாத்துலேயும், அந்த ஓட்டைகள் அப்படிங்கும்போது கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் தான் அந்த ஓட்டைகள். ஸோ அப்போ அறிவு ஏற்படக்கூடிய அந்த ஓட்டைகள் எல்லாவற்றிலையும் யதா ஞானம் பிரகாஷ உபஜாயத்தே, அதாவது பொருளை நல்லா காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு நல்லா உயர்ந்திருக்கிறதா அப்படின்ட்டு. அதாவது பொருளை காட்டி கொடுக்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ கண்ணால் பார்க்குறது சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை, சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். இப்போ பல்வேறு சமயங்களில் பார்த்தா காதால் கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமாக இதுதான். இப்போ யாரான்னு நம்மக்கிட்ட ஏதான்னு ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அதை நம்ம வேறு மாதிரி தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது பெரிய பெரிய மகான்கள், ரொம்ப படித்தவங்க, அந்த மாதிரி அவங்க கிட்டலாம் போனீங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எது விஷயமா வந்திருக்கோம் அப்படின்றத அவங்களால யூகிக்க முடியும். எப்படின்னா சத்வகுணம் ரொம்ப உயர்ந்து இருக்கிறதுனால தான். அதனால் அறிவு ஏற்படக்கூடிய ஓட்டைகள் எல்லாத்துலேயும் பொருளை நல்லா காட்டி கொடுக்கக்கூடிய அந்த அறிவை நல்லா உயர்ந்திருக்கோ அந்த சமயத்தில் சத்வகுணம் உயர்ந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோன்றது தான் பகவான் சொல்கிறார். அதாவது கண்கள் உள்ளதை உள்ளபடி காட்டி கொடுக்கறது, காது, வாய் அதெல்லாம் உள்ளதை உள்ளபடி நமக்கு எடுத்து கொடுக்கறது. ரொம்ப முக்கியமாக மனது உள்ளபடி உள்ளதை அறிவிக்கணும் இல்லையா. ஏன்னா மனசு தான் எல்லா புலன்களுக்கும் தலைவர் போல. அப்போ அந்த மனசு எல்லாத்தையும் இருக்கிறபடி நமக்கு அறிவிக்கலை அப்படின்னா நம்ம கண்ணு, காது இதையும் வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த 11வது ஸ்லோகத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எப்போல்லாம் நமக்கு அறிவு ஏற்படக்கூடிய அந்த ஓட்டைகள் மூலமாக விஷயங்களை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த அறிவு நல்லா உயர்ந்திருக்கோ அப்போ சத்வகுணம் ரொம்பவே நல்லா உயர்ந்திருக்கு, பிரகாசம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோன்ற பகவான் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் உள்ள அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.